ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரா இன் தமிழ். ஸோ கன்னி ராசி ஹாப்பி ஃபேமிலி. ஸோ உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த ஒரு எனர்ஜி தான் பார்க்க முடியுது. ஒரு சில டிஸ்டன்ஸில் இருந்தால் மீட் பண்ணுவீங்க, ஒரு கெட் டுகெதர் இல்லை எனக்கோ ஃபேமிலியோட வந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதாக தெரியுது சில பேருக்கு. அண்ட் சில பேருக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு அமையிறதுக்கான ஒரு எனர்ஜியும் இருக்குது. எஸ். அண்டு எனர்ஜின்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஃபேமிலி எனர்ஜி ஹாப்பியாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி தெரியுது. என்னதான் ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ஒரு ஃபேமிலியோட ஒரு இணக்கம் ஏற்படுறத பார்க்க முடியுது. ஓகேவா? அப்போது உங்களுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் எ பர்சன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தோஷம் அப்படின்றத நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் சிலர். ஓகே. அண்டு ஒரு சிலர் வெயிட் பண்ணுறீங்க, இருந்தாலும் உங்களுடைய ஹாப்பினஸ்க்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து உங்கள் யூனிவர்ஸை நம்பி நீங்கள் ஸ்டெப் எடுத்து ரிஸ்க்கை பற்றியெல்லாம் யோசிக்கல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஹாப்பி ஃபேமிலி எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது உங்களுக்கு டுவர்ட்ஸ் திஸ் பர்சன். வந்து உங்கள் விஷ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்றது தான் உங்கள் ஃபீலிங்ஸாக இருக்குது. அண்டு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்குது. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது மேபி அவங்க முதுகில் குத்திட்டாங்க, மீன்ஸ் ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் அது வந்து ஒரு எண்டுக்கு வரணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணலாம். ஓகே. 9 ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? அதனால நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறீங்க. அண்ட் உங்களையும் நீங்கள் கவனிச்சிக்கிறீங்க. சரியா? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணி உங்களை வந்துட்டு ஒரு மணி ஸ்டெபிலிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிற ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹாப்பியாக போகணும், இதில் இருக்க கஷ்டமெல்லாம் மாறணும். ஓகே. அப்படி ஃபன்னாக போகணும், அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து தெரியுது. ஸோ அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா யங். உங்களுக்கும் அவங்க 4 பார்த்த மாதிரி இருக்குது. 4. ஸோ அவங்களோட எனர்ஜி வந்து மாற்றி மாற்றி இருக்கலாம். ஓகே. சில நேரம் சந்தோஷப்படுறது, சில நேரம் வருத்தப்படுறது உண்டு. அந்த மாதிரி ஒரு மாற்றி மாற்றி அந்த ஒரு எனர்ஜியில் வந்துட்டு அவங்க இருக்காங்க. அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ சன் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி வேணும்னு நினைக்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ். ஏன்னா இங்கே கன்ஃபியூஷன் தெரியுது. அண்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் மேரிடாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து பேபி எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் சேரியட்லாம் பார்க்கும்போது கமிட்மெண்ட். ஓகே. ஆஹா. ஸோ ஒரு உண்மையான ஒரு ட்ரூ லவ்வாக தெரியுது. கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குதே. ஓகே. ஓவர் இமோஷ்னலாக வாய்ப்பு இருக்குது. எனிஹோ கொஞ்சம் இமோஷ்னலி மெச்சூர்ட் பர்சனாக இருப்பாங்க. அண்ட் கேரிங், லவ் அண்ட் கேரிங் அவங்கள்ட்ட நிறையாவே இருக்குது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் சைடு வரணும்னு நினைக்கிறாங்க. அதில் ஒரு குழப்பம் இருக்குது, தெளிவு வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பார்ப்போம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு எனக்கு என்ன தெரியுதுன்னா அன்பு அக்கறை இருந்தால் போதாது, ரொம்ப கரெக்டாக மணி இருக்கணும். அப்போ தான் லைஃப்பை நல்லா கொண்டு போக முடியும். ஓகே. அப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு மணி ஸ்டெபிலிட்டி வேணும், நல்ல பொசிஷன் போகணும், நல்லா வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணணும், பிஸியாக இருக்கணும் மணி ரிலேட்டடாக அப்படின்னு கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டெபிலிட்டி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு சிலர் அந்த மாதிரி, ஒரு சிலர் இந்த மாதிரி. ஓகேவா? 8 ஆஃப் வாண்ட்ஸு, 7 ஆஃப் கப்ஸ், எம்பரர். துணிஞ்சு இதான் அப்படின்னு நிற்கணும், இதான் பிளான் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், குழப்பத்திலே இருக்கக்கூடாது, தெளிவாக வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து கமிட்மெண்ட் வந்து எதிர்பார்க்குறீங்க. கன்ஃபியூஷன் இருக்குது, அதை வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குறது. அவங்களும் அதே கிளாரிட்டி எதிர்பார்க்குறாங்க. ஓகே. பிளான் பண்ணி அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படின்னா
ஸோ வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் அந்த ஸ்டெபிலிட்டி தான் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, கம்யூனிகேஷன் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியும் தெரியுது. பட் அவங்க ஸ்டபனாக இருக்கனால உங்களுக்கு மேபி ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஏற்படலாம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 3 of Wands. அவங்க பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கா. அவங்க நினைக்கிறது நடக்கணும், சக்ஸஸ் ஆகணும், நான் பொறுமையாக இருக்கேன். எங்கள் பாருங்க அகெயின் டெம்பரன்ஸ். அவங்க சைடு ரொம்ப பொறுமை தெரியுது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஈக்குவல் எஃபர்ட் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ யூனியன் எதிர்பார்க்குறாங்க, சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க. சில பேருக்கு அவங்க மணி சப்போர்ட் கூட எதிர்பார்க்கலாம், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு. சில பேர் இமோஷ்னல் சப்போர்ட். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால ஹீலிங் அது வந்துட்டு நடந்து முடியணும்னு நினைக்கிறாங்க. அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, யூனியன் எதிர்பார்க்குறாங்க. பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வருது. ஒரு சிலர் எப்படின்னா அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கலாம், நீங்கள் கம்மியாக எஃபோர்ட் போட்டிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அது இல்லாமல் 2 பேருக்கும் ஈக்குவல் எஃபோர்ட் போடணும்னு நினைக்கலாம். மேபி அவங்க எஃபோர்ட் போட்டு இருக்கிறதால அவங்களே அவங்கள தேடி தேடி வர மாதிரியோ, உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்க மாதிரியோ நினைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், ரீயூனியனுக்கு நீங்கள் எஃபோர்ட் போடணும், அதுவரை நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஸோ என்ன நடக்க இருக்குது அப்படிங்கும்போது ஐ காட் மெனி கார்ட்ஸ் ஃபார் யூ. நிறைய கார்ட்ஸ் வந்திருக்கு, பார்க்கலாம். ஜேர்னி உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஒரு ட்ராவல், ஃபிசிக்கலாக ட்ராவல் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுடைய ஒரு லைஃப் ட்ராவல் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. கார்டன் அண்ட் கேட்டு. இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் தான் அதை திறந்து வெளியில் வரணும். அந்த ட்ராவலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சா இந்த 15 டேஸில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். சில விஷயங்கள், சில அடைக்கப்பட்ட கேட்டை நீங்கள் திறக்க உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு எனர்ஜியை கொடுக்குறாங்க. வெரி நைஸ். நீங்கள் ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அங்கேருந்து உங்களால் வெளியே வர முடியும். அதுக்கான வழி உனக்கு நான் தரேன்றாங்க. அதுக்கான வழி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஜேர்னி பார்க்கும்போது. எதையோ கடந்து வர போகிறீங்க, இல்லை ட்ராவல் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக என்ன நடக்க இருக்குது? ஹெர்மிட், ஒரு லோன்லினஸ் வந்து தெரியுது. ஓகே, 1 செகண்ட். ஒரு லோன்லினஸ் இருக்குது. ஓகே, அந்த லோன்லினஸ் வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு புரிதல் வர்றதுக்கு தான். உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து ஏற்படும், இல்லை யாருடைய அது வழிகாட்டுதலாவது வந்து கிடைக்கும். ஓகேவா? பாதையே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பாதை தெரிய வரும். ஒரு மெச்சூரிட்டி வரும், ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். பயன்படுத்திக்கணும் இந்த லோன்லினஸ்ஸை வந்துட்டு நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ 10 of Pentacles, சில பேருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் வரலாம். அதை பற்றின ஒரு ஆழமான யோசனை தான் போகுது, அதை பற்றின ஒரு முடிவு எடுக்கலை அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சில பேருக்கு என்ன தோணுதுன்னா அவங்க எப்படி மேரேஜ் ரிலேட்டடாக அதிகமாக யோசித்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்ற ஒரு யோசனையில் அவங்க இருப்பாங்க. கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ், 3 of Pentacles. ஒரு சிலருக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா இங்கே வந்து சம் கொலீக் சிச்சுவேஷன் தெரியுது, இல்லை தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் மாதிரி இருக்குது. அதை அவங்க விரும்பலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம். ஓகே, அண்ட் 1 செகண்ட். Queen of Cups, 10 of Cups, 8 of Swords. நீங்கள் சில விஷயங்களை சிக்கிட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். டிவைன் மாஸ்குலின் வந்து ஃபெமினைனை நினைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களாக எதையோ நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு இமோஷனல் ஆகிட்டுருக்கீங்க. அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். இல்லை சம் இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பிளானிங் வந்து இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து சில விஷயங்களை விட்டு நீங்கள் மீன்ஸ் ஃபெமினின் பார்த்துட்ருக்குறவங்க ஃபெமினினாக இருந்தீங்க அப்படின்னா, அண்ட் மாஸ்குலினாக இருந்தீங்க அப்படின்னு
ஓகே, பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், இன்டர்ஃபியரன்ஸ். அதாவது அதான் நீங்கள் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அதை விட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட தெரியுது. சம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். ஒன்று அவங்க எதிர்பார்க்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னலி மெச்சூர்டாக தான் இருக்கிறீங்க. என்ன பண்ணாலும் அகைன் அண்ட் அகைன் ஒரு அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறீங்க. அண்ட் உங்கள் கவலைகளை நீங்களே வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே வந்து கஷ்டப்படுறீங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கவங்களா தெரியுறாங்க. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி, ஒருத்தர் வந்து அவங்க சொல்கிறபடி இருக்கணும், கரெக்டு, அதுதான் கரெக்டு அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி தெரியுது. அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், கொஞ்சம் 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நிறைய பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்க மாதிரி இருக்கா. ஒரு சிலருக்கு நியூ லவ் வரலாம். வா மை காட், நிறையா வந்துட்டு ஒரு சிலருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஃபெமினனுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் ஆல்ரெடி நீங்கள் மேரிடாக இருக்கலாம். 2 பேருமே நல்ல ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கலாம். ஆனால் அவங்க 2 பேருமே வந்து நீங்கள் உங்கள் ஜாபை பார்க்குறீங்க, அவங்க ஜாபை பார்க்குறாங்க. மேரிடாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ மணின்னு ஓடிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் அப்படி இல்லாதவங்க எப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க. பட் அதை தாண்டி ஃபெமினனை நோக்கி ஒரு அட்லீஸ்ட் 2 பேராவது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகே, அது இல்லாதவங்க எப்படி அப்படின்னா, உங்களுக்கான ஆஃபர் வருது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ அவங்க பர்சன் வந்து இன்ட்ரெஸ்டடாக அவங்கக்கிட்ட வரலாம். ஓகே, இது 2 விதமாக எடுத்துக்கோங்க. ஒன்று உங்கள் பர்சனே வரலாம், இல்லைனா வேறு பர்சன் வரலாம். ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கிறனால ஐதர் ரீயூனியனாக இருக்கலாம், இல்லைனா நியூவாக இருக்கலாம். ஓகேவா? 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தூங்காமல் அதிகமாக வந்து கொஞ்சம் எமோஷ்னலி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஓவர் எமோஷ்னல் ஆகாமல் ஸ்டெபிலிட்டியை நோக்கி நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிங்க. சம்வாட் எனக்கு இங்கே ஒரு 8 ஆஃப் கப்ஸ் வந்துட்டே இருந்தது ஷஃபில் பண்ணும்போது. உங்களுடைய சில பேர் வந்து வாக்கவே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று ரிலேஷன்ஷிப் விட்டு வாக்கவே பண்ணலாம். அதர்வைஸ் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உங்கள் சைடு இருந்தது, ஃபெமினின் சைடு இருந்ததுன்னா அங்கேருந்து விலகி இந்த பர்சனை நோக்கி போகலாம். அப்படியும் ஒரு வாய்ப்பு தெரியுது கன்னிராசிக்காரர்கள். அதர்வைஸ் இன்னும் எப்படி தெரியுதுன்னா, உங்கள் பர்சன் ஆக்ஷனே எடுக்க மாட்டுறாங்க, நீங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ உங்களுடைய நலன் கருதியும் ஒரு சிலர் வந்து வாக்கவே பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ வாக்கவே பண்ணுறதுக்கு முன்னால் ஓவர் எமோஷ்னல், ஓவர் திங்கிங் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நியூ லவ் வந்து அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஓகேவா இருக்குமா இருக்காதான்னு. ஸோ என்ன நடக்க இருக்குதுன்னா, கண்டிப்பாக ஒரு சிலருக்கு 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போதும் டிவைன் கவுண்டர் பார்ட்லாம் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்துட்டு கமிட்மெண்ட், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் ஏற்படும். ஒரு சிலருக்கு நியூ லவ் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் வந்து மனசு ரொம்ப குழப்பிக்கிறாங்க, அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும். ஓகே, ஃபெமினின் எனர்ஜியாக தெரியுது. ஸோ 10 ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல்சோ தேர். தேர்ட் பார்ட்டிஸ் ஏதாவது சொன்னால் அதை நம்பிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் நல்லதுக்காக பேசுகிற மாதிரி பேசலாம், அப்படியே நம்புகிற மாதிரியே பேசலாம். வாட் எவர் மே பி த திங், நீங்கள் வந்து டெசிஷன் உங்களுடையதாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தெரியுது நெக்ஸ்ட்டு 15 டேஸில்.
ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பிரிட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரிசீவ். ஸோ உங்களுக்கு சில விஷயங்களை வந்து ஸ்பிரிட் கொடுக்க போகிறாங்க, அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. அது ஒரு யூனிவர்ஸோட ஆர்டராகவே தெரியுது. ஒருவேளை நீங்களே வந்து போய் நீங்களே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி நீங்களே கொடுத்துட்டே இருக்கிறீங்களா? உங்களை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசீவ் பண்ணுங்கள். நீங்களே எல்லாமே பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம், ரிசீவ் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் வரும்ல, அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். உங்களை நீங்களே ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே நம்ம ஒன்று செஞ்சிட்டோன்னு வைங்களேன், நமக்கு அந்த ரிசீவிங் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்காது. ஸோ ரிசீவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயமே நடக்கும். இன்ஸ்பயர் பேஷன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடணும்னு சொல்கிறாங்க. அதை நோக்கி உங்கள் டேலண்ட்டு, உங்கள் ஸ்கில்லு, பிடிச்ச விஷயத்தை நோக்கி நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் எடுங்க. ஓகே. பிடிக்காத விஷயத்த செய்கிறனால உங்களுக்கு எனர்ஜி தான் வந்துட்டு டவுன் ஆகும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையில் உங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து நீங்கள் எடுக்கலாம். எம்பரேஸ் தட் மூமெண்ட். எம்பரேஸ் த மூமெண்ட். ஒரு மூமெண்ட்டையும் பயன்படுத்திக்கோங்க. அந்த மூமெண்ட்டில் லைஃப்பை வாழுங்க. ஓகேவா? அதிகமாக யோசிக்க வேண்டாம். நைட்டு தூங்குகிற டைம்னா தூங்கணும், அதுதான் எம்பரேஸ் த மூமெண்ட். ஓகேவா? சாப்பிட்ற டைம் சாப்பிடணும், ரைட்டு? ஸோ நமக்கும் 1000 கடமைகள் இருக்கும் இல்லையா? நிறைய நம்மளை முன்னேற்றிக்க வேண்டிய விஷயங்களே நிறையா இருக்கும். அதிலெல்லாம் கவனம் செலுத்தணும். அப்படின்னா ஒரு மொமெண்ட்டையும் நம்ம வந்து கண்டிப்பாக இன்வால்வ் ஆகி கடந்து போகணும், வீணடிக்கக்கூடாது. அதுதான். ஏதோ ஒரு கவலையில் மூழ்கிட்டு இருக்கிற டைம் பீரியடை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. கிவ் பேக். ஒரு சிலருக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, ஒரு சிலர் நீங்கள் வாங்கிட்டே இருக்கிறீங்களா, நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எந்த பங்கும் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பங்கை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஓகே. சில விஷயங்களை வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு யோசிக்கலாம், இல்லை ஆமாம் அது வந்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேவைப்படும். அது அட்வைஸாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், வாட் எவர் மேபி, லவ்வாக இருக்கலாம். அது உங்களுக்கு எங்கே பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுடைய மெயின் பர்பஸே வந்து மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. மற்றவங்கள்ட்ட எதுவும் ரிட்டன் வரும்னு நினச்சி அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஆக்ஷன் இருக்கக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ரைட். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், எந்த சிச்சுவேஷனாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு முருகர் மெசேஜ், கர்ம வினை தீரும், ஆனந்த பெருமிதம். இதுவரை முன்னேறாமல் இருக்கிறோம் என்றால் நல்லவர்களோடு பழகவில்லை என்று பொருள். பழகவில்லைன்னா இப்போது எனக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, நம்ம இங்கே காட்சி பார்க்கும்போதே சில தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் விலகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு சர்வ் பண்ணலையோ, பிரயோஜனமாக இல்லையோ, அதுலேருந்து நீங்கள் விலகி வந்தீங்கன்னா வருவீங்க. உங்களுடைய கர்ம வினை தீரப்போகுது. அதாவது உங்களை பிடிச்சிட்டு இருந்த விஷயங்கள், கஷ்டப்படுத்திட்டு இருந்த விஷயங்கள்லேருந்து, கர்மாலேருந்து விலகி வரப்போகிறீங்க. ஓகேவா? காப்பாற்ற போகிறாரு முருகர். ஆனந்த பெருமிதம். ஸோ
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஹாப்பி ஃபேமிலின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் முடியுதும் கூட. ஸோ ஃபைன் விர்கோ, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 15 டேஸில் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் ஓடினா கூட உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கும். அண்ட் சில விஷயங்களில் நீங்களும் விலைக்கு வருவீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.